வாக்யஜ்ஞேன கல்பதாம். தக்ஷிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்ரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகம் சாபி நமாமி வித்யை. உள்ளதலதுள்ள உணர்வு உள்ளதோ உள்ள பொருள் உள்ளலர உள்ளத்தே உள்ளதால் உள்ளமெனும் உள்ள பொருள் உள்ளலவன் உள்ளத்தேயுள்ளபடி உள்ளதேயுள்ளலுணர் மரணபயமிக்குளவம் மக்களரணாக மரணபவமில்லா மகேசன் சரணமே சார்வர் தம் சார்வொடு தாம் சாவுற்றார் சாவண்ணம் சார்வரோ சாவாதவர் நாமுலகம் காண்டலான் நானாவாம் சக்தியுள ஓர் முதலை ஒப்பல் ஒரு தலையே நாம ஒரு சித்திரமும் பார்ப்பானும் சேர்ப்படமும் ஆரொளியும் அத்தனையும் தானாமவன். பகவான் ரமண மகர்ஷி ஆத்மஸ்வரூபத்தை அறிந்து உணர்ந்து அதிலேயே அனைவரும் இருக்க வேண்டும் என்ற கருணையோடு ஆத்மஸ்வரூபத்தை சத்ஸ்வரூபமாக சித்ஸ்வரூபமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று முதல் பாடலிலே சுருக்கமாக சொல்லி, இரண்டாவது பாடலிலே ஆத்மஸ்வரூப ஞானத்தை பெறுகின்றவர்கள் மரண பயத்திலிருந்து விடுபடுவார்கள். அமிர்தத்துவம் என்று சொல்லப்படுகின்ற மிருத்யுஞ்சயம், மிருத்யுவை ஜெயித்தல், அமிர்தத்துவம் என்று சொல்லக்கூடிய பலனை அவர்கள் பெறுவார்கள். இந்த ஞான மார்க்கத்திலே யார் இந்த ஞானத்தை பெற்று மரணத்தை வெல்லுவதற்கு இயலவில்லையோ அவர்களே மகேஸ்வரனுடைய திருவடிகளை எல்லாம் சார்ந்திருந்து மரண பயத்தை ஜெயிப்பார்கள். இந்த பாடலில் ரெண்டு அர்த்தம் இருக்குது. ரெண்டாவது பாடலில் பக்தியினாலையும் மரண பயத்தை ஜெயம் பண்ணலாம், தத்துவ ஞானத்தினாலையும் மரண பயத்தை ஜெயம் பண்ணலாம். பக்தியினால மரண பயத்தை ஜெயம் பண்ணினா கிரமமுக்தி உண்டாகும். ஞானத்தினால மரண ஜெயம் பண்ணினா ஜீவன் முக்தி சித்திக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆழமான சாஸ்திர விஷயங்கள். அதற்கு பிறகு அடுத்த பாடலில் வந்திருக்கிற விஷயம், பிரம்மந்தான் ஜகத்தாக ஜீவர்களாக ஈஸ்வரனாக காட்சியளிக்கிறது என்று முதல் பாட்டிலே சொல்லிட்டார். பிரம்மம்னு ஒரு வஸ்து இருக்கு, அது எல்லாரும் ஒத்துக்கத்தான் வேணும், அது சூன்யம் கிடையாது. சச்சித் ரூபமாக வஸ்து பிரம்மம்னு ஒன்று இருக்கு. சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத் ஏகமேவாத்விதீயம் பிரம்ம. சாந்தோக்கிய உபனிஷத் சொல்லுகிறது, சத்பொருள் ஒன்றுதான் இருக்கிறது, அதுவே இரண்டற்ற பிரம்மம்னு சாந்தோக்கிய உபனிஷத் 6வது அத்தியாயம் முதல் வாக்கியமே சொல்லுகிறது. சதேவ சௌமிய இதமக்ரே ஆசீத் ஏகமேவாத்விதீயம் பிரம்ம. அதைத்தான் இங்கேயும் சொல்றார். அந்த பிரம்மந்தான் மாயையினால, சுத்த சத்துவ மாயையினால ஈஸ்வரனாகவும், ரஜஸ் தாமசத்தினால ஜீவர்களாகவும் ஜகத்தாகவும் காட்சியளிக்கிறது. ஆக பிரம்மந்தான் மாயையினால பல்வேறு பேதங்களா ஜீவ ஜக ஈஸ்வரனாக
காட்சி கொடுக்கிறது என்று முதல் ஸ்லோகம் சொல்கிறது, முதல் பாடல் சொல்லியிருக்கு. இல்லை, அத்தனையும் அவன்தானாம், அத்தனையும் அந்த பிரம்மமே ஆகும். சர்வம் கலு இதம் பிரம்ம, இவை அனைத்தும் பிரம்மமே என்று வேத வாக்கியங்கள். புருஷ ஏவ இதம் சர்வம், இவை அனைத்தும் பிரம்மமே என்ற வாக்கியங்கள் எல்லாம் இங்கு பிரமாணமாக இருக்கிறது. அடுத்தது சொல்றார், இந்த உண்மையை புரிந்து கொண்டு நம்முடைய தனித்தன்மையை நாம் அழிப்போமாக என்று அடுத்த பாடல்ல சொல்றார். நம்முடைய அகங்காரம் என்று சொல்லப்படுகின்ற தனித்தன்மையை இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அழிப்போமாக. நம்மிடத்தில் உள்ள தனித்தன்மையும் நாம் அழிப்போமாக, ஜீவராசிகளிடம் இருக்கக்கூடிய தனித்தன்மையும் நாம் அழிப்போமாக. அவர்கள் அழிக்காட்டால் நம்ம அறிவால் அழிச்சுடலாம். தனித்தன்மையை அழிப்போமாக, பொருள்களில் வேற்றுமையை உள்ள தனித்தன்மையை அழிப்போமாக, இறைவன் என்கின்ற தனித்தன்மையும் அழிப்போமாக. இறைவனுக்கும் தனித்தன்மை தானே, இறைவன்கிறது ஒரு தனித்தன்மையா இல்லையா, அதையும் அழிப்போமாக. நமது தனித்தன்மையை அழிப்பதன் மூலம் ஜீவராசிகளுடைய தனித்தன்மையையும் ஜட வஸ்துக்களில் இருக்கக்கூடிய தனித்தன்மையையும் ஈஸ்வரன் எனப்படுகின்ற தனித்தன்மையையும் அழிப்போமாக. ஈஸ்வரங்கிட்ட அகங்காரம் இருக்கு. என்ன அகங்காரம்னா சிருஷ்டிகர்த்தாங்கிற அகங்காரம் இருக்கு. அகங்காரம்னா என்ன? அவருடைய அகங்காரம் விவகார அகங்காரம். சொல்லப்போனால் அவர் அகங்காரத்தை கையாளுறார். ஞானிகளும் பகவானும் அகங்காரத்தை கையாளுகிறார்கள். அஞ்ஞானிகள் அகங்கார ஸ்வரூபமாக இருக்கிறார்கள். அதனால ஈஸ்வரனும் ஞானியும் அகங்காரத்தை விவகாரத்துக்காக கையாளுகிறார்கள். நல்ல பகவான் என்ன சரணாகதி பண்ணுன்னு சொல்ற போதெல்லாம் அவரும் அகங்காரத்தை வச்சுன்னு தான் பேசுறார். அது என்னன்னா தர்மமான, அது பகவான் பண்ணணும், அப்படி பண்ணி ஆகணும். பகவானும் சரி ஞானியும் சரி, அவர்களுடைய அகங்காரத்துக்கும் நம் ஜனங்களுடைய அஞ்ஞானிகளுடைய அகங்காரத்துக்கும் நிறைய பேதம் இருக்கு. அதனால இவர் என்ன சொல்றார்? அகங்காரத்தை அழிப்போமாக, அகங்காரத்தை நாசம் பண்ணணும். அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு என்ன பண்றதுன்னா, அகங்காரத்தை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்த கேள்வி. அகங்காரம்தான் எல்லா துக்கத்துக்கும் காரணமாக இருக்கிறது. அகங்காரத்தை அழிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு அகங்காரம் பொய்ன்னு புரிஞ்சுக்கணும், வேற ஒன்றும் பண்ண முடியாது. அகங்காரத்தை ஞானத்தினால்தான் நாசம் பண்ண முடியுமே தவிர, அகங்காரத்துக்கு ஒரு கர்மா பண்ணி ஒரு பெரிய ஹோமம் பண்ணி அகங்காரத்தை அழிச்சு விடலாமான்னா அகங்காரம் பெருசாகிடும். அகங்காரத்துக்கு ஒரு பெரிய கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி அகங்காரத்தை அழிச்சு விடலாமான்னா அப்போதான் பெருசாகிடும். கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டேன்னு சொல்லிவிடுவோம். அது வேற சொல்லிப்போம், எல்லாம் கடவுளுடைய அருளால் நடந்தது அப்படின்னு சொல்லிப்போம். சொன்னாலும் போயிடுமான்னா. அதனால அகங்காரம் அழியறதுங்கிறது அகங்காரத்தினுடைய ஸ்வரூபத்தை அறிஞ்சாதான் அகங்காரம் அழி. அகங்காரம்ங்கிறது அகம் பிரம்மாஸ்மிங்கிற ஞானத்தினால்தான் அகம் தேகோஸ்மிங்கிற அகங்காரம் போகும். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அகங்காரம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மிங்கிற போது பிரம்மங்கிறது எதை குறிக்கிறதுனா நித்திய புத்த சுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்த சர்வகத பிரம்மனை குறிக்கிறது. அதில் அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அகங்காரம் கிடையாது. அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அகங்காரம்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிற பதத்துக்கு அர்த்தம் தெரியலேன்னு அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியமானது அகங்கார பூர்வகமானது அப்படின்னு யாராவது நினைத்தார்களே ஆனால் அகம் பிரம்மாஸ்மிங்கிற வாக்கியத்துக்கு அர்த்தம் தெரியலேன்னு அர்த்தம். அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ற போதே அது அகங்காரத்தை நாசம் பண்ணின வாக்கியம். அது அகங்காரத்தை நாசம் செய்த வாக்கியம்தான் அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மிங்கிற போது உடம்பையா குறிக்கிறது, அது மனசையா குறிக்கிறது, புத்தியவா குறிக்கிறது, ஆகாசத்தை கூட குறிக்காது. ஆகாசத்துக்கும் அதிஷ்டானமான இருக்கக்கூடிய பிரம்மன் எல்லோ அது குறிக்கிறது. அதில் அகம் பிரம்மாஸ்மிங்கிற போது அகம் பிரம்மாஸ்மிங்கிறது என்ன கண்ணாடி பார்த்துட்டு சொல்றதா? அகம் பிரம்மாஸ்மிங்கிறது விஷயம் புரிஞ்சு சிந்தனை பண்ணுறது, நினைக்கிறது. அது கூட இன்னொருத்தருக்கு சொல்றதுக்காக, அது நமக்காக சொல்லிக்கிறது. நம்ம மனசுக்குள்ள நிஷ்டை ஏற்படுறதுக்காக நாம திரும்ப திரும்ப நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அகம் பிரம்மாஸ்மியை தவிர ஞாபகம் வச்சுக்கோ அகம் பிரம்மாஸ்மி அதுக்காக இல்லை. அது பிரம்மாஸ்மி, அதனால ரொம்ப பைத்தியம்னு அர்த்தம். அதனால அகம் பிரம்மாஸ்மி ஞாபகம் வச்சுக்கணும். ஒய்ஃப்கிட்டையோ குழந்தைகிட்டையோ யார்கிட்டையோ மற்றவங்ககிட்ட எல்லாம் ஞாபகம் வச்சுக்க. நீ என்ன சொன்னாலும் ஒன்றும் நடக்காது அகம் பிரம்மாஸ்மி அப்படிங்கிறதுக்காக. அது சொல்கிற போதே சந்தோஷமாக மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே நமக்குள்ளே நாம் நினச்சிக்கிறது
வெளியில் சொல்கிறது இல்லை, சொல்லவும் மாட்டோம். சொன்னால் தப்பாக போயிடும். தப்பாக போனது மாத்திரமில்லை, நமக்கு ஞானம் சரியாக இல்லைன்னு அர்த்தமாயிடும். அது நமக்கே தெரியும், அது தெரியணும். இப்போ அகங்காரத்தை நாசம் பண்ணினா இந்த ஜீவேஸ்வர ஜகத்துங்கிறதே இருக்க முடியாது. மனசை நாசம் பண்ணுறது, அகங்காரத்தை நாசம் பண்ணுறதுங்கிற சொற்களை தான் ரமண மகர்ஷி நிறைய யூஸ் பண்ணுறார், பயன்படுத்துகிறார். அதில் இந்த அகங்கார நாசத்தை தான் அவர் மனோநாசம் சொல்லிட்டு இருக்கார். அகங்காரம் நாசம் அடைவதைத்தான் ரமண மகர்ஷி மனோநாசம் என்ற அர்த்தத்திலே குறிப்பிடுகிறார். அது தெரியாமல் மனசே நாசம் பண்ணுறது நம்ம நினச்சுட்டு இருக்கோம். அகங்காரத்தை நாசம் செய்ய வேண்டும். அதுக்கு அடுத்த பாட்டு வருது. அடுத்த பாட்டில் அகங்காரம் அழிந்து விட்டால் உலகமாவது உயிர்களாவது கடவுளாவது ஒன்றும் இல்லை. கடவுள்னா என்ன அர்த்தம்? நாம் சொல்கிறோமே எல்லாம் அறிந்த, அவர் எப்போ பார்த்தாலும் எல்லாம் அறிந்தவர், எல்லாம் அறிந்த அகங்காரமுடையவர், எல்லா சக்தியும் உடைய அகங்காரமுடையவர், ஞானபூர்வகமான அகங்காரமுடையவர், தஸ்ய கர்த்தாரம் அபிமாம்ங்கிறார் பகவான் கீதையில். இவைகளுக்கெல்லாம் நான் கர்த்தா எனினும் என்னை அகர்த்தா என்று தெரிந்து கொள். அடிக்கடி சொல்றார் மாம் அனுஸ்மர மையேவ மன ஆதத்ஸ்வ மை புத்திம் நிவேசய நிவசிஷ்யசி மையேவ. நமக்கு என்ன தோணும்னா, இவருக்கே இவ்வளவு அகங்காரம் தோணுதுன்னா சாதாரணமா விசாரம் பண்ணுறவன் என்னத்துக்கு நம்மளுக்கோ அகங்காரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பகவான் ஏன் இப்படி என்னையே சார்ந்து என்னையே நினைப்பாயாக, என்னிடத்திலேயே மனதை வைப்பாயாக அப்படின்னு சொல்கிறாரே. அப்போ அவருக்கு மாத்திரம், அவருக்கு என்னது நான் அவருக்கு இருக்கேன்னா, அதுதான் படித்தவன் பாட்டுக்கு எடுத்தான், எழுதினவன் ஏட்டக்கு எடுத்தான்னு மாதிரி அப்படி தோண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு தோணி இருக்காது, நான் அப்படி சொல்கிற போதே தோன்ற மாதிரி தோணும். இப்படிலாம் தோணுமான்னு கூட தோணும், இப்படிலாம் கூட நினைப்பாங்களான்னா. ஆராய்ச்சின்னு உள்ளே இறங்கிட்டோம்னா இதெல்லாம் வரத்தான் செய்யும். இந்த மாதிரி கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? அப்போது அகங்காரங்கிறது பகவானுக்கு இருக்கிற அகங்காரம் நியாயமான அறிவுபூர்வமான அகங்காரம். அவர் அகங்காரத்துக்கு அடிமை இல்லை. மற்ற அஞ்ஞானிகள்லாம் அகங்காரத்திற்கு அடிமையாக இருக்கிறார்கள், அகங்காரமயமாக இருக்கிறார்கள். இந்த அகங்காரத்தை அழிக்கிறதுக்கு ஞானம்தான். ஞானம்ங்கிறது என்ன ஞானம்னா, இந்த அகங்காரம் ஒரு மாயத்தோற்றம், தூங்குற போது காணாமல் போகிற சமாச்சாரம். ஜாக்கிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையில் மாத்திரம்தான் இந்த அகங்காரம் விளையாடி கொண்டு இருக்கிறது. சுஷுப்தி அவஸ்தையில் இந்த அகங்காரத்தை காணவே காணோம். தினந்தோறும் இந்த அகங்காரம் வந்து போகிறது. ஆனால் நான் வந்து போகிற சமாச்சாரம் இல்லை. உபனிஷத்தெல்லாம் சொல்லுகிறது நீ நித்தியம்னு சொல்லியிருக்கு, ஜாகிரத் சொப்ன சுஷுப்திக்கெல்லாம் நீ சாட்சின்னு சொல்லியிருக்கு. அதனால் அகங்காரங்கிறது ரெண்டே அவஸ்தையில் தான் வேலை செய்கிறது. ஜாகிரத அவஸ்தையிலையும் சொப்னாவஸ்தையிலையும் தான் அகங்காரம் விவகாரம் பண்ணுகிறது. அப்போது அது காலத்தால் வரையறுக்கப்படுகிறது, அவஸ்தைகளால் வரையறுக்கப்படுகிறது, அனித்தியமானது. அகங்காரம் இருக்கும் மட்டும் வித்யாமாயையும் அவித்யாமாயையும் இயங்குகிறது. அகங்காரம் அழிந்து விட்டால், வித்யாமாயினால் பெற்ற ஞானத்தினால் அகங்காரத்தை அழித்து விட்டால் அதுவும் போயிடும். அதுதான் சொல்ல போறார், படிக்கலாம். மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்குமென்றும் மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும் ஓர் முதலே மும்முதலாய் நிற்குமென்றும் மும்முதலும் மும்முதலே என்னல் அகங்காரம் இருக்குமட்டே யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. சிம்பிளா புரிகிற பாட்டு இது. புரியலன்னா வேற இன்னும் படிக்கணும்னு அர்த்தம். யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டஹா. துஷ்டஹா சொல்லிவிடார். ஆத்மன்னேவ ஆத்மனா துஷ்டஹா. தன்னில் தான் இன்புற்றிருத்தல். என்னையே எனக்களித்த நின்னையானும் நினைவனே. அதனால தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவே
தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சை அவிழ்ப்பர்கள் பின்னை வினையை பிடித்து பிசைவர்கள் சென்னையில் வைத்த சிவனருளாலே. அதனால நிறைய யோசிச்சு பார்த்தோம்னா இது புரிகிற விஷயம்தான், ரொம்ப கடினமான விஷயம் இல்லை. ஏன்னா இது எப்போ வேணாலும் சிந்தனை பண்ணலாம். மற்ற ஏதாவது சப்ஜெக்ட்னா பிளான் பண்ணணும், மற்ற சப்ஜெக்ட்டுக்கெலாம் பிளான் பண்ணணும். என்னென்னா அது வந்து ஃபிசிக்ஸுன்னா கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரேன்னா, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி வேறு ஏதாவது சப்ஜெக்ட்னா அதை பற்றி புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும், படிக்கணும். இது நம்மளை பற்றின விஷயம், ஆத்மாவை பற்றின விஷயத்தை எப்போ வேணாலும் பேசலாம், கஷ்டமே கிடையாது. ஏன்னா அது புரிஞ்சுருக்கணும், அவ்வளோதான். அதனால் புரிஞ்சுருக்கணும். ஏன்னா இது வந்து நம்ம வந்து இதுக்கு என்ன ஸ்பெஷல் ப்ரிப்பரேஷனா, ஏன்னா அதுலேயே இருக்கோம். நாம் எப்போ பார்த்தாலும் நம்ம கூடவே நாம் இருக்கோம், நம்ம கூடவே நாம் இருக்கோங்கிறது கேட்குறதுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதனால் இதை பற்றி நம்மளை பற்றி சிந்திக்கிறதும் நம்மளை பற்றி பேசுகிறதும் சுலபம். ஏன்னா எங்கே போனாலும் நாம் வரோம். ஃபிசிக்ஸ் எங்கே போனாலும் வராது, கெமிஸ்ட்ரி எங்கே போனாலும் வராது, படிச்சிருக்கலாம் வேறு விஷயம். ஆனால் வந்து இது வந்து ஆத்மாவை பற்றின விஷயமா இருக்கிறதுனால, மனசை பற்றின விஷயமா இருக்கிறதுனால, எப்பவும் அதோட சம்பந்தம் நமக்கு இருக்கிறதுனால வேறு வழி கிடையாது. அதனால் அதை சிந்திக்கிறது சுலபம். சொல்லப்போனால் சிந்திக்கிறதும் அதை பற்றி எடுத்து சொல்லுவதும் எளிதுன்னு கூட சொல்லலாம். அப்படின்னு சங்கராச்சாரியர் பகவத்கீதையில் 18ஆம் அத்தியாயத்தில் சொல்றார், உலகத்திலேயே சிறந்த ஞானம், சுலபமான ஞானம் ஆத்ம ஞானம்ங்கிறார். மற்ற ஞானமெல்லாம் வஸ்து வெளியில் இருக்குது, இது நம்மளா இருக்கோமேங்கிறார். அதனால் நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சுலபமாச்சு. அதனால் சரீரத்தை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் மனசை தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் நம்முடைய ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சுலபம். அதனால் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம், ரொம்ப ரொம்ப சுலபம். ஆக மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும். எம்மதமும்னா என்ன, ஆஸ்திக மதங்கள் எல்லாமே ஜீவாத்மா, பரமாத்மா, ஜகத்துன்னு 3 விஷயம், 3 விஷயங்கள் அர்த்தம். மும்முதல்னா 3 வஸ்துக்கள், முப்பொருளைன்னு அர்த்தம். முப்பொருளை, முப்பொருளைனா ஜீவ ஈஸ்வர ஜகத், இறை உயிர் தலை அப்படின்லாம் சொல்லுவாங்க சில பேர். இறைனா ஈஸ்வரன், உயிர்னா ஜீவர்கள், தலைனா பந்தம், அது ஜகத்தா சொல்றது. பசுபதி பாசம், பசுபதி பாசம், ஜீவ ஈஸ்வர ஜகத்து, இது எல்லாரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். மும்முதலை எம்மதமும் முற்கொள்ளும். எம்மதமும்னா என்ன அர்த்தம், நம்ம ஆஸ்திக மதத்திலே நிறைய பிரிவுகள்லாம் இருக்கு. துவைத்தவாதம், விசிஷ்டாத்வைத்தவாதம், சைவ சித்தாந்தவாதம், இப்படி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே இந்த 3 விஷயத்தை ஒப்புக்கொள்ளுகிறார்கள். ஆமாம், நாம இருக்கோம், சந்தேகம் இல்லை. உலகம் இருக்குது, சந்தேகம் இல்லை. சாஸ்திரம் கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லுகிறது, சாஸ்திரம் பொய் சொல்லாது, சந்தேகம் இல்லை. ஆகையினால ஜீவன், ஈஸ்வரன், ஜகத்துங்கிற 3 வஸ்துவை எல்லா மதவாதிகளும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள், எல்லோரும் ஒப்புக்கொள்ளுகிறார்கள். அல்ல மும்முதலை 3 முதற் பொருள்களை, முக்கியமான பொருள்களை, எம்மதமும் எந்த மதமும், மதம்னா கொள்கைன்னு அர்த்தம். கொள்கை சரியா இல்லைன்னா மதம், மதம்ங்கிறது வேற, மதம்ங்கிறது வேற. மதம்னா கொள்கை, கோட்பாடுன்னு அர்த்தம். மதம்னா கர்வம்னு அர்த்தம். இல்ல தகார தகார பேதம் இருக்கு, தா வேற தா வேற. இல்ல மதம், எம் மதமும் ஒப்புக்கொள்ளும். முற்கொள்ளும்னா ஒப்புக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஒத்துக்கொள்ளும். ஓர் முதலே ஒரு வஸ்துதான் மும்முதலாய் நிற்கும் என்றும் என்றும் நிற்கும். இப்படி 2 விதமா சொல்லலாம் இந்த பாட்டை. ஓர் முதலேனா என்ன அர்த்தம், ஒரு மெய்ப்பொருளே, மெய்ப்பொருள் ஒன்றே, மெய்ப்பொருள் ஒன்றே, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. ஆக மெய்ப்பொருள் ஒன்றே மும்முதலாய் நிற்கும். மும்முதலாய்னா என்ன அர்த்தம், ஜீவ ஈஸ்வர ஜகத்தாக தோன்றுகிறது. ஓர் முதலேங்கிறது பிரம்மந்தான் அர்த்தம். பிரம்மமே மும்முதலாய் ஜீவ ஈஸ்வர ஜகத்தாக என்றும் நிற்கும், எப்பவும் இருக்கிறது. எப்பவும்னா என்ன புரிஞ்சுக்கணும்னா, விவகார காலத்தில், வியாவகாரிக காலத்தில் அந்த பரபிரம்மந்தான் ஜெகத் ரூபமாக, ஜீவரூபமாக, ஈஸ்வர ரூபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சாரார் சொல்லுகிறார்கள். அதாவது ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் சொல்லுகிறார்கள். இது 2வது மீனிங். முதல்ல சொன்ன அர்த்தம் என்ன, என்றும் நிற்கக்கூடியது ஒரு பிரம்மந்தான் 3 வஸ்துக்களாக இருக்கு, ஜீவ ஈஸ்வர ஜகத்துங்கிற வஸ்துக்களாக இருக்கு.
இன்னொரு குரூப் என்ன சொல்றதுன்னா மும்முதலும் மும்முதலே. அத்வைதிகளை தவிர பாக்கி எல்லா குரூப் அது மும்முதலும் மும்முதலே. சைவ சித்தாந்திகள் மூன்றும் உண்மை, முப்பொருள் உண்மை. வைஷ்ணவர்களும் மூன்று பொருளும் சத்தியம், பேதா பேதவாதம்னு பேர் வைஷ்ணவ சித்தாந்தத்துக்கு. அதனால அவர்களும் என்ன சொல்கிறார், மும்முதலும் மும்முதலே, மூணும் பரமார்த்த சத்தியம். ஒருத்தர் என்ன சொல்றார், பிரம்மந்தான் பரமார்த்த சத்தியம், ஜகத்து வியாவகாரிக சத்தியம்னு சொல்றார் ஒருத்தர், யார் அத்வைதிகள். இன்னொருத்தர் என்ன சொல்றாருன்னா மும்முதலும் மும்முதலே, மூன்று வஸ்துவும் பரமார்த்த சத்தியம் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ரெண்டுமே ரெண்டு அபிப்பிராயம் இருக்கு. ஒன்று பிரம்மந்தான் ஜீவேஸ்வர ஜகத்தாக இருக்குன்னு சொல்றது ஒரு குரூப். இன்னொன்று என்ன சொல்லுகிறதுனா ஜீவேஸ்வர ஜகத்து என்னைக்கும் இருக்கு, மூன்றும் பதியினை போல் பசுபாசம் அனாதினர் திருமந்திரது. பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியும் அனாதி பசுபாசமும் அனாதி. நம்மளும் ஒத்துக்கிறோம் பதியினை போல் பசுபாசம் அனாதி, ஆனால் ஒன்று மித்யா அனாதி, இன்னொன்று சத்திய அனாதிங்கிறோம். அதில் மூணு வஸ்துவும் சத்தியம்ங்கிறான். பதி பசு பாசம் என பகர் மூன்றினில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதியினை சென்ற அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நில்லாவேன்னு ஒரு பாட்டு இருக்கு திருமந்திரத்தில். அதாவது பதி பசு பாசம், பதினா கடவுள், பசுனா ஜீவர்கள், பாசம்னா அவர்களை கட்டியிருக்கிற பந்தம், ஜகத்துன்னு தான் அர்த்தம் இந்த இடத்துல. பகர் மூன்றில் பதியினை போல் பசுபாசம் அனாதி, பதிய மாதிரியே பசுவும் பாசமும் அனாதி. இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தாப்புல என்ன சொல்றாருன்னா பதியினை சென்று அணுகா பசுபாசம். பதிக்கு கடவுளுக்கு பசுத்தன்மையோ பாசத்தன்மையோ கிடையாது. பதியினை சென்று அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசு பாசம் நில்லாவே. பதி பசுவை அணுகினால் பாசம் நில்லாவே, அப்படி அர்த்தம் சொல்றாங்க. இறைவன் உயிருக்கு அருள் புரிந்து விட்டானே ஆனால் பாசங்கள் நீங்கி போகும், பந்தமெல்லாம் நீங்கி போகும். எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா இப்படி ஒரு பிலாசபி தான், இதுதான் பிரசித்தமானது, எல்லாருக்கும் மனசுக்கு பிடிக்கக்கூடியது, பிடிபடக்கூடியது, ரொம்ப சுலபமா பிடிபடக்கூடியது. ஏன்னா இது ரூபத்தை எல்லாம் ஒத்துக்கிறது, நிர்குணம் எல்லாம் கிடையாது. நிர்குணம்னா கெட்ட குணம் இல்லைன்னு அர்த்தம், அவ்வளவுதான். நிர்குணம்ங்கிறதுக்கு அத்வைத வேதாந்திகள் சொல்ற பொருளுக்கும் சைவ சித்தாந்திகள் வைசிஷ்டாத்வைதிகள்லாம் சொல்ற பொருளுக்கு வித்தியாசம் இருக்கு. நிர்குணம்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்னா கெட்ட குணம் இல்லாதவன், நிகதா துஷ்ட குணாக எஸ்மின், எவரிடத்தில் கெட்ட குணங்கள் இல்லையோ அவர் நிர்குணன். இதான் வைஷ்ணவர்கள் சொல்ற அர்த்தம். மகாவிஷ்ணுவுக்கு ஸ்ரீமன் நாராயணன் அனந்த கல்யாண குணகணங்களை உடையவன், ஆகையினால அபார கருணாமூர்த்தி கருணா சிந்து நிர்குணா அப்படின்னா கெட்ட குணம் இல்லைன்னு அர்த்தம். கெட்ட குணமெல்லாம் வேற யாருக்கோ போட்டுடும், இல்லை அது அவங்களுடைய அப்படி அபிப்பிராயம். நம்ம சொல்றது நிர்குணம் தான், நல்ல குணமும் இல்லாததுதான் நிர்குணம் நம்ம சொல்ற மீனிங். நல்ல குணமும் கிடையாது, கெட்ட குணமும் கிடையாது, அதுதான் பிரம்மன் நிர்குணம்னு சொல்றோம். பார்த்தீங்களா, இதெல்லாம் இவ்வளவு இருக்குதுக்குள்ள, நமக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னே தெரியாது. நிர்குணம்ங்கிற சப்தத்துக்கு இப்படி வித்தியாசம் வச்சிருக்காங்கிறதே தெரியாது நிறைய பேர். விஷயம் இதுதான். இப்போ மும்முதலை எம்மதமும் ஒப்புக்கொள்ளும், ஓர் முதலே மும்முதலாய் என்றும் நிற்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்க. மும்முதலும் மும்முதலே என்னல். ஒரு குரூப் சொல்றது மும்முதலும் மும்முதலே. இதெல்லாம் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் விட்டார். என்னல் அகங்காரம் இருக்கும் மட்டே எல்லாம் கனவுலையும் விழிப்புலையும். இந்த கனவுலையும் வேதாந்தம் படிச்சு படிச்சு ஏதாவது வாத பிரதிவாதங்கள்லாம் பண்ணி கனவுலையும் நடக்கும், இதே தான் நடக்கும். அங்கேயும் கனவுலையும் என்னன்னா அத்வைதமா துவைத்தமா விசிஷ்டாத்வைதமா. அத்வைதத்தை பற்றி 3 விதமாக அர்த்தம் சொல்லியிருக்கேன், கேளுங்க. அத்வைதம்ங்கிறதுக்கே 3 அர்த்தம் இருக்கு நடைமுறையிலேயே. ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால் கடவுளுடைய இலக்கணம், கடவுளுக்கு சொல்லப்படுகிற இலக்கணம். கடவுளுக்கு சமமாகவோ கடவுளுக்கு மேலேயோ யாரும் இல்லைங்கிறது கடவுள் அத்வைதம்னு அர்த்தம். இறைவன் அத்வைத ஸ்வரூபமாக இருக்கிறான்னு சொன்னா தனக்கு ஒப்பு ஓமை இல்லாதவன். அத்வைதம் இஸ் ஈக்குவல் டு ஒப்பு உயர்வு அற்றவன் இறைவன். இதுதான் விசிஷ்டாத்வைதிகள் சொல்ற மீனிங். விசிஷ்டா அத்வைதா ஸ்ரீமன் நாராயணா. விசிஷ்டாத்வைதம்னா நாராயணன் அர்த்தம், அவ்வளவுதான். விசிஷ்டாத்வைதம் இஸ் ஈக்குவல் டு நாராயணன். எப்படின்னா அவர் சித்தையும் அச்சித்தையும் உடையவராகவும் அதே சமயம் தனக்கு ஒப்பு உயர்வு அற்றவராகவும் இருக்கிறார் நாராயணன். ரொம்ப சௌரியமா இருக்கு, கஷ்டமே இல்லை. சேதன பொருளையும் ஜட பொருளையும் உடையவராக இருக்கிறார், அதான் விசிஷ்டா.
சித் அச்சித் விசிஷ்டா. உயிருள்ள உயிரற்ற உணர்வுடைய உணர்வற்ற பொருள்களை உடையவராகவும் அதே சமயம் தனக்கு ஒப்புயர்வு அற்றவராகவும் இருக்கிறார் நாராயணன். சௌரியமா இருக்கு. இது விசிஷ்ட அத்வைதஷ்ட, அவர் விசிஷ்டமாகவும் அத்வைதமாகவும் இருக்கிறார். எனவே நாராயணனே பரம்பொருள் என்று சொல்லுகின்ற கொள்கை விசிஷ்டாத்வைதம் என்று அழைக்கப்படுகிறது. அவ்வளவு. அந்த நாராயணன் எப்படி இருப்பார்னா, அவர் விசேஷமா இருப்பார். பரமபதத்தில் உட்கார்ந்து இருப்பார், பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருப்பார். அப்புறம் பூலோகத்துக்கு வரும்போது அவதாரம் எடுப்பார், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் எடுப்பார். அப்புறம் கோவிலில் விக்கிரகமா இருப்பார். அதனால பரம் வியூகம் விபவம் அர்ச்சா இதெல்லாம் வச்சு கொண்டு நிறைய அப்படிலாம் அவங்க டெவலப் பண்ணி சொல்றாங்க. இது இப்படி ஒரு மீனிங் எதுக்கு? அத்வைதத்துக்கு. இன்னொரு மீனிங் என்னன்னா, அத்வைத அவஸ்தா, தூக்கம் தான், வேற என்ன? தூக்கம் இல்லாட்டி சமாதி இல்ல. அத்வைத அவஸ்தைங்கிறது என்னன்னா, அடிக்கடி போயிடுறோம் இல்லை, அத்வைத அவஸ்தைக்கு போயிடும். அத்வைதம் என்பது ஒரு நிலை. அத்வைதம் என்பது ஒரு நிலை. நம்ம தூக்கத்துல சுபாவமா அத்வைதத்துக்கு போயிடுறோம். கஷ்டம் இல்லாம அத்வைதத்துக்கு போறதுங்கிறது தூக்கம். கஷ்டப்பட்டு அத்வைதத்துக்கு போறதுங்கிறது சமாதி. தியானம் பண்ணி ஜபம் பண்ணி, அதனால சிரமப்பட்டு அத்வைத நிலையை எட்டுறது அது அத்வைத அவஸ்தை, இரண்டற்ற நிலை. இதெல்லாம் சங்கராச்சாரியார் ஒத்துக்கிறது இல்லை, சொல்றது இல்லை. இதெல்லாம் விவகாரம்னு விட்டார். அவர் சொல்றது என்னன்னா, அத்வைத்தம்ங்கிறது எப்பவும் இருக்கிறதுங்கிறார். அத்வைத்தம்ங்கிறது அறிவுபூர்வமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. துவைதமெல்லாம் அத்வைதத்தின் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதனால அத்வைதம் என்பது நிலை அல்ல, உண்மை, ஃபேக்ட்ங்கிறார், சத்தியம்ங்கிறார் சங்கராச்சாரியர். அத்வைதம்ங்கிறது ஒரு அவஸ்தை கிடையாது. அத்வைதம்ங்கிறது கடவுளுக்கு சொல்லப்படுற லட்சணமாகவும் கிடையாது. இங்கே அத்வைதம்ங்கிறது உபனிஷத் சொல்றது என்னன்னு கேட்டா, ஜீவனும் ஈஸ்வரனும் ஜகத்தும் அத்வைத பிரம்மஸ்வரூபம் என்பதில் தான் தாத்பரியம். அதனால அத்வைதம்ங்கிறது அப்சல்யூட் ரியாலிட்டி. அத்வைதத்துக்கு 3 அர்த்தம் இருக்கு, இன்னும் நிறைய அர்த்தம் போரும். இந்த 3 அர்த்தம் போரும். அதனால அத்வைத்தம்ங்கிறது இந்த அர்த்தத்தில் புரிஞ்சாதான் உங்களுக்கு அத்வைதம்னா என்னன்னு புரியும். இல்லாட்டி அத்வைதமே துவைதமாயிடும், அத்வைதமே குழப்பமாயிடும். இப்போ என்னத்துக்கு சொல்றாருன்னா, இதெல்லாம் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தாங்கிறார். இந்த பாட்டில் 2 அர்த்தம் இருக்கு. அத்வைதம்தான் சத்தியம், அதுதான் அகங்காரம் போன பிறகுதான் அது புரியும், அகங்காரத்தை நீக்கிற போதே தெரியும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இல்லை அத்வைதம் துவைதம் ரெண்டுமே அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தான்ப்பா அப்படின்னும் அர்த்தம் இருக்கிற மாதிரி வியாக்கியானம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய பேருடைய வியாக்கியானத்தில் விருப்பம் என்னன்னு கேட்டால், மும்முதலா ஓர் முதலே மும்முதலாய் நிற்கும் என்றும் நிற்கும் என்பதே பகவானின் மதம் அப்படின்னு சித்தாந்தம் பண்ணுறாங்க. சங்கராச்சாரியார் சொன்ன அதே சித்தாந்தத்தை தான் ஓர் முதலே மும்முதலாய் என்றும் நிற்கும். ஆனால் பிறகு வருகிற பாடல்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இவர் அத்வைதம் துவைதம் எல்லாத்தையும் பேசாதீங்க, பேசாமல் அகங்காரத்தை அழிங்கன்னு சொல்லிட்டு போறாரு. அகங்காரத்தை அழிக்குன்னா என்ன ஸ்வரூபம்ங்கிறதான் கேள்வி நமக்கு. அகங்காரத்தை அழிக்கணும்னு சொன்னால் நம்மை என்னவாக புரிந்து கொண்டு அகங்காரத்தை அழிக்கிறது? நான் யாருன்னு தெரிஞ்சுன்னு தானே அகங்காரத்தை அழிக்க முடியும். நான் இதை காட்டிலும் இப்போ எனக்கு இப்போ 10 லட்ச ரூபா தான் வருமானம் வந்துட்டு இருக்கு. இல்லை உனக்கு 2000 கோடி வருமானம் கிடைக்கும்னா 10 லட்ச ரூபா வருமானத்தை யாரும் வச்சுக்க போகிற? தூக்கி போட்டுற போகிறோம், வேண்டாம்னு சொல்லிட்டு 2000 கோடிக்கு போயிட போகிறோம். அதே மாதிரி நீ நித்திய சுத்த புத்த பரிபூர்ண சச்சிதானந்த கட்டி சாகரம் பிரஜான கனம் பிரம்மன்னு சொன்னா யாருக்கு வேணும் இந்த அகங்காரம்? தூக்கி எறி. 10 லட்ச ரூபா சமாச்சாரம் மாதிரி தூக்கி எறிஞ்சிடும். ஏன்னா இதுல தானே எல்லா அவஸ்தையும் வந்துட்டு இருக்கு. அதுக்காக வேண்டி இதை காட்டிலும் அதிகமான செல்வம் கிடைக்குமானால், உயர்ந்த ஒரு பிரயோஜனம் கிடைக்குமானால் யாருக்கு வேணும் இந்த அகங்காரம்? அகங்காரத்தை எடுத்துடும். இந்த அகங்காரத்தை நீக்கணுங்கிற எண்ணல் அப்படி நினைக்கிறது. அகங்காரம் இருக்கும் மட்டே, அகங்காரம் இருக்கும் மட்டே ஓர் முதலே மும்முதலாம், மும்முதலே மும்முதலாம் என்பதெல்லாம் அகங்காரம் இருக்கிற வரைக்கும் தான்ப்பா. அதனால என்ன பண்றதுன்னா, நம்ம அகங்காரத்தை நீக்கிறது பண்ணணும், மற்றதெல்லாம் வேண்டாம் நமக்கு. ஓர் முதலே மும்முதலா, மும்முதலே மும்முதலா எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாரு. அதெல்லாம் வேண்டாம், அகங்காரம் இருக்கும் மட்டே இந்த அவஸ்தையெல்லாம். அதனால என்ன பண்றதுன்னா,
சும்மா இருக்க சுகம். அதனால சொல்லும் பொருளும் மற்ற சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலும் எனக்கு ஆசை பராபரம். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ப்பா. அகங்காரம் இருக்கும் மட்டே. யான் கெட்டு தன்னிலையில் நிற்றல் தலை. 2 பதம். யான் கெடணும், தன்னிலையில் நிற்கணும், 2 இருக்கு. யான் கெடுறதுங்கிறது என்னது? அகங்காரத்தை நாசம் பண்றது. தன்னிலையில் நிற்றல்ங்கிறது என்னது? அகண்டாகார விருத்தியை மனசுல அதிகமா பண்றதுன்னு அர்த்தம். அகண்டாகார விருத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு அர்த்தம். அகண்டாகார விருத்தின்னா என்ன அர்த்தம்? கண்டாகார விருத்திங்கிறது இது என்ன உடலாகவும் மனசாகவும் புத்தியாகவும் நினைக்கிறதுங்கிறது கண்டாகாரம். கண்டம்னா என்ன? பிளவுபடுத்தி நினைக்கிறோம். பரம்பொருளை பிளவுபடுத்தி இருப்பது அகங்காரம். பரம்பொருள் தத்துவத்தை பிளவுபடுத்தாமல் புரிந்து கொள்வது என்பது அகண்டாகார விருத்தி. அல்ல, அகண்டாகார யான் கெட்டு தன் நிலையில் நிற்றல். நிற்றல்னா என்ன அர்த்தம்? அதிலேயே ஸ்திரமா இருக்கணும். ஸ்தித பிரஜ்ஞோ பவ, அதிலேயே உறுதியாய் இரு. தலை, அதுதான் சிறந்தது. எதுல? இந்த மனித பிறவியில். மனித பிறவியில் நாம் செய்ய வேண்டிய அரிய தலை சிறந்த செயல் என்னவென்றால், யானை கெடுக்கணும், தன் நிலையில் நிற்கணும். தன் நிலையில் நிற்கணும், அதுவே தலை. தலைனா சிறந்தது, சிறப்பு. அதுவே ஜென்மத்திற்கு சாஃபல்யம், பலனை உடையது, அதான் பிரயோஜனம் உடையதுன்னு அர்த்தம். ஆக இந்த பாடல் என்ன சொல்லியிருக்குன்னா, முதல்ல என்ன சொல்லியது? முதல் பாட்டில் எல்லாரும் ஒரு வஸ்து இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. அந்த வஸ்துவை இப்ப இந்த பிரம்மங்கிற ஒரு விஷயம் அத்வைதிகள் மாத்திரம் சொல்றது. மற்ற யாரும் பிரம்மத்துக்கு சப்தமே அவங்க ஈஸ்வரனா வச்சுருக்காங்க. நம்ம பிரம்மனையும் ஈஸ்வரனையும் பிரிச்சுக்கிறோம். ஈஸ்வரன்கிறது மாயா சகித பிரம்மன். பிரம்மங்கிற போது சாதாரணமாக பரபிரம்மம்னு சொல்ற போது மாயா ரஹித பிரம்மன். அப்படித்தான் நாம வியவஸ்தை வச்சுட்டு இருக்கோம். நாம விவகாரம் பேசுவதற்கு சிந்திப்பதற்கு அப்படி ஒரு நெறியை கையாளுகிறோம். இல்லை, எல்லாம் பிரம்மன் தான். ஆனா இந்த ஜீவேஸ்வர ஜகத்துங்கிறதெல்லாம் மித்யா. நாம அகங்காரத்தை நாசம் பண்றது ரொம்ப முக்கியம். அகங்காரத்தை நாசம் செய்து தன்னிலையில் நிற்கிறது. தன்னுடைய யதார்த்த ஸ்வரூபம் அகம் பரிபூர்ணம் பிரம்ம அஸ்மி, அதிலேயே நிற்கணுங்கிறது சொல்லுங்க. நீ அடுத்த பாடலுக்கு போகலாம். திரும்ப திரும்ப இந்த அகங்காரத்தை அழிப்பது பற்றியே தான் பேசுகிறார். உலகுமை பொய் தோற்றம் உலகறிவாம் அன்றன் அன்று என்று உலகு சுகமன்று உரைத்ததன் உரைத்தென் உலகு விட்டு தன்னையோர்ந்து ஒன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லார்க்கும் ஒப்பாம் உலகு மெய் பொய்த்தோற்றம் உலகறிவாம் அன்றென்று உலகு சுகமன்றென்று உரைத்தன் உலகு விட்டு தன்னையோர்ந்து ஒன்றிரண்டு தானற்று நானற்ற அந்நிலை எல்லார்க்கும் ஒப்பாம். பிரிச்சு படிச்சா புரிஞ்சு போயிடும். இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. பிரிக்கணும். அந்த பாட்டு தான் இப்படி கட்டப்படான்னு அந்த சந்தி எல்லாம் இருக்கே, அந்த எழுத்து புணர்ச்சி தான் இப்படி இப்படிலாம் இருக்கு. என்ன சொல்றார்? இவருடைய காலத்திலேயோ என்னவோ தெரியல, நிறைய பேர் அந்த அத்வைத துவைத விசாரங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. ரமண மகர்ஷிக்கு முன்னாடி எல்லாம் விடு பேசாம இரு அப்படின்னு சொல்லியிருப்பார் போல் இருக்கு. அதனாலதான் இந்த வாக்கியங்கள் எல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. அதெல்லாம் வேண்டாம்ப்பா, போறோம் அப்படின்னா விசாரம் எல்லாம் போறோம். கடோவா மிருத் பிண்டோவா
அப்படின்னு சும்மா நிறைய பண்ணிகிட்டே இருக்கீங்க, பண்ணின விசாரமெல்லாம் போரும், நில்லுங்கோ, அந்த யதார்த்த அவஸ்தையில் ஸ்திரமாக இருங்கோ. நிதித்தியாசன பிரதானவாதின்னு தோன்றுகிறது யாரு? ரமண மகர்ஷி. நம்ம வஸ்துவில் நிதித்தியாசனத்தை நன்றாக செய்யுங்கள் அப்படிங்கிற அர்த்தம் படும்படியே கருத்துக்களை எல்லாம் சொல்றார். உலகு மெய்யா பொய்யா? உலகு மெய் தோற்றம் பொய் தோற்றம். ஒருத்தர் என்ன சொல்றார்? உலகம் மெய்ங்கிறார். யாரு? அத்வைதிகளை தவிர போட்டுடுவோம், இது ரொம்ப கஷ்டம் மற்றது ஒருத்தர சொல்றதுக்கு. அத்வைதிகளை தவிர மற்ற எல்லாருமே உலகு மெய் என்று சொல்லுகிறார், சத்தியம். இன்னும் சில பேர் நம்ம அத்வைதிகள்லாம் என்ன சொல்றோம்? உலகு பொய். அத்வைதிகள் மாத்திரம் இல்லை, பௌத்தர்களும் சொல்லுகிறார்கள், பௌத்தவாதிகளும் சொல்லுகிறார்கள் உலகம் பொய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அவர்கள் பிரம்மமும் பொய் என்கிறார்கள். அதனால தான் வித்தியாசப்படும். இல்லை, உலகு மெய், உலகு பொய் தோற்றம். உலகு அறிவாம், உலகத்துக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிறாங்க. உயிர்களுக்கெல்லாம் அறிவு இருக்கிறது என்கிறார்கள். அன்று வஸ்துவில் ஞானம் இருக்கா இல்லையா அப்படியெல்லாம் விசாரம். எந்தெந்த வஸ்துக்களுக்கெல்லாம் ஞானம் இருக்கு, ஞானம் இல்லை. கல்லு உயிரா இல்லையா பெரிய விசாரம். கல்லுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னா அதெல்லாம் ஒரு விசாரம் சாஸ்திரத்தில் பண்ணப்படுகிறது. கல்லுக்கு உயிர் கிடையாது. கல்லுங்கிறது இனப்பெருக்கம் பண்றதில்லை, சாப்பிட்றதில்லை, தூங்குறதில்லை. அதனால கல்லு ஜீவனாக கருதப்பட மாட்டாது. அப்படி பார்த்தா இதெல்லாம் கதவெல்லாம் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிடும். கதவு 2 கதவு உற்பத்தி பண்ணி கொடுத்துரும். அதனால கதவெல்லாம் அதுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னா அது இப்போ இந்த தியரி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அணுங்கிற கணக்கில் பார்க்குறோம், இத்தனை அணு சேர்ந்தா இதுக்கும் அறிவு வந்துடுமா. அதனால அணுவாதத்தை எடுத்துக்கொண்டோம்னா அது உயிர் இருக்கு, உயிர் இல்லை, அறிவு இருக்கு, அறிவு இல்லை, இப்படி ஒரு விசாரம். உலகு அறிவு, அறிவாம் அன்றென்று. சில பேர் சொல்றாங்க உலகம் சுகம் கொடுக்கிறது. எவ்வளவு ஆனந்தமா இருக்கு உலகம் பாருங்க. குற்றாலத்துல காலம்புற 4 மணிக்கு எழுந்து ஆனந்தமா அருவியில போய் ஸ்நானம் பண்ணி, அருவியில போய் ஸ்நானத்தை பண்ணி, தியானம் பண்ணி, ஜபம் பண்ணி, கொஞ்சம் இட்லி, தேங்காய், மாங்காய் சாதம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் ஒரே ஆனந்தமா இருக்கு. கிளாஸ் கேட்டுருக்கலாம், வேணும்னா தூங்கிக்கலாம், வேணும்னா முடிச்சுக்கலாம், கஷ்டமே இல்லை, இல்லை சௌரியமா இருக்கலாம். நான் யாரையும் சொல்ல, சும்மா பொதுவாக சொல்றேன். பொதுவாக வேதாந்தம்னா தூங்குறது பழக்கம், அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. சொல்லிட்டு இருக்கிறவங்க தூக்கம் வந்துடும் சில சமயம். அவர் தூங்க முடியாது, வேற வழி இல்லை, அதனால தூங்க. அதனால இதெல்லாம் எல்லாம் ஆனந்தமா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு சுவாமி. இந்த மாதிரி மனித பிறவியும் வேண்டுவதே. இது மாதிரி நிறைய தடவை பிறக்கணும், குற்றாலத்துக்கு வரணும், இந்த அந்தரியோகத்துல நல்லா இருக்கணும், நிறைய பிறவி கொடுக்கட்டும் அப்படி சில பேர் பிரார்த்தனை பண்ணலாம். உலகம் சுகம். இன்னொருத்தரை கேட்டா, ஐயோ உங்களுக்கு தெரியாத, முந்தானத்து தான் எங்கள் சொந்தத்தில் ஒருத்தர் இறந்து போனார். என்ன கஷ்டம் தெரியுமா? உலகம் துன்பம் மயம் சுவாமி. லோகம் சோகஹதம் ச சமஸ்தம். ஆகையினால இந்த லோகம் துக்கமயமாகத்தான் இருக்கு அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றார். ஒருத்தர் இந்த உலகம் இன்பமயம்ங்கிறார், இன்னொருத்தர் துன்பமயம்ங்கிறார். இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்ததுங்கிறார் ஒருத்தர். எல்லாம் சொல்லி கொண்டிருக்காங்க. உலகம் சுகம் அன்றென்று, சுகம் அன்று. ஒருவர் உலகம் சுகம்ங்கிறார், ஒருவர் உலகம் சுகம் இல்லைங்கிறார். உரைத்தன் இதை சொல்லி என்ன ஆக போறதுங்கிறார். உரைத்து என் இதனால என்ன பேசி என்ன? ஒருத்தன் சுகம்ங்கிறான், ஒருத்தன் துக்கம்ங்கிறான், இதுக்கு ஞானம் இருக்குங்கிறான், இன்னொருத்தன் ஞானம் இல்லைங்கிறான், இது சத்தியம்ங்கிறான், இன்னொருத்தன் சத்தியம் இல்லைங்கிறான். இதெல்லாம் இந்த விசாரம் எல்லாம் போரும், நிறுத்துங்கோங்கிற. உரைத்து என் போரும். உலகு விட்டுன்னா உலகத்தை துறந்து வைராக்கியத்தை அடைந்து, பரிபூர்ணமாக உலகத்தை வைராக்கியத்தினால துறந்து விட்டு, தன்னை ஓர்ந்து, தன்னை பற்றிய உண்மையை ஆராய்ச்சி செய்து, ஆத்ம விசாரம் செய்து, தன்னை ஓர்ந்துன்னு சொன்னா ஆத்ம விசாரம் செய்து, 1 2 தான் அற்று நான் அற்ற, 1 2 தான் அற்று. 1ன்னா என்ன அர்த்தம்? 1 2 அது 1 2ன்னா அது துவைத்தம், 1ன்னா அத்வைத்தம். அது அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி 1ன்னா ஒன்றுங்கிறது கூட சாஸ்திரப்படி சரியில்லை. ஏக்கம்ங்கிற சப்தம் கூட சூன்ய நிவர்த்திக்காகத்தான், சூன்யம் அல்லன்னு சொல்றதுல தான் தாத்பரியமே தவிர
ஒண்ணுங்கிறதுல தாற்பயம் இல்லை. ஏன்னா ஒண்ணுங்கிறதுக்கு எப்ப மதிப்பு? ரெண்டாவது ஒண்ணு இருந்தா தான் ஒண்ணுங்கிற சொல்லுக்கே மதிப்பு. ரெண்டாவதுங்கிற ஒரு சொல்லு இருந்தா தான் ஒண்ணுங்கிற சொல்லுக்கே மதிப்பு இருக்கிறதுனால ஒண்ணும் கிடையாது. ஒண்ணும் கிடையாதுங்கிறது தான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதனால ஒன்று கிடையாதுன்னா பொருளே இல்லைன்னு அர்த்தம் இல்லை. பொருள் இருக்கிறது, அது சூன்யம் அல்ல. அது சச்சிதானந்த வஸ்துவாக சூன்யம் இல்லாததாக இருக்கு. இல்ல, அது ஒன்றுமல்ல இரண்டும் அல்ல. ஒன்று இரண்டு தானற்று. தான்னா அகங்காரத்தை நீக்கி, தானற்று நானற்ற. தானற்று நானற்றங்கிற போது என்ன? தான்கிறது தன் முனைப்பு, ஜீவபோதம், அகங்காரம், தேகாத்ம புத்தி. தானற்று நானற்று. நான்கிறது சாட்சி தன்மை. இந்த இடத்துல நான் இந்த சரீர மனம் புத்தி இவைகளுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கிறேங்கிற எண்ணம். அந்த சாட்சித்தன்மையையும் நீக்கிவிட்டு, கொஞ்சம் கடினமா இருக்கும். நம்ம என்ன சொல்லுவோம்? நான் என் உலகத்துக்கும் மனதுக்கும் உடலுக்கும் புத்திக்கும் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னா, சாட்சின்னு சொல்ற போதே சாட்சியம்னு ஒன்று வந்துடுறது. சாட்சியம்னா என்ன? சாட்சியினால் அறியப்படுவது சாட்சியம், அறிபவனால் அறியப்படுவது அறியப்படுபொருள். பிரமேயம், பிரமாதா பிரமேயம். இவர் என்ன சொல்றார்? அந்த அறிபவன் என்கின்ற தன்மையையும் நீக்கிவிட்டு, ஏன்னா அறியப்படும் பொருள் பொய் என்று புரிந்த பிறகு அறிபவன்கிற தன்மை மாத்திரம் என்ன சத்தியமாக உட்கார்ந்துருக்க போது? சாட்சியம் மித்யான்னு சொல்ற போது சாட்சித்துவம் அப்படி மித்யா. சாட்சியம்னா அறியப்படுகிற பொருள் மாயத்தோற்றம் என்று புரிந்து கொள்ளும் பொழுது அறிபவனும் அறிபவன் என்னும் தன்மை, அறிபவன் மாயத்தோற்றம் இல்லை, அறிபவன் என்னும் தன்மை ஸ்டேட்டஸ், அதுவும் மாயத்தோற்றமே என்று புரிந்து கொள். இப்ப சுஷுப்தி அவஸ்தையில் அறியும் தன்மை இருக்கோ? அறிபவன் இருக்கானா இல்லையா? இருக்கான். அறிபவன்கிற தன்மை இருக்கோ? இல்லை. அது முழிப்புல புரியுறதோ? அதான் ஞானம். முழிப்புல புரிஞ்சா ஞானம். முழிப்புல புரியலன்னா முழிச்சுட்டே இருக்க வேண்டியது. முழிப்புல புரியவே இல்லைன்னா முழிச்சுட்டே இருக்க வேண்டியதான். முழிச்சுட்டே இருந்தா ஒரு நாள் முழிப்பு வந்துடும். முழிச்சுட்டே இருக்கிறதுனா விசாரம். தானற்று நானற்ற, நானற்ற அந்நிலையே. அந்நிலையே நான் அர்த்தம் அந்த 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 நிலைதான் எல்லாருக்கும் அனுபவபூர்வமாக இருக்கக்கூடிய அந்த அவஸ்தை. அவஸ்தைங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும், அவஸ்தை இல்லை, ரியலா அவஸ்தை இல்லது. அந்நிலையே எல்லாருக்கும் ஒப்பாம், எல்லாருக்கும் ஒப்பாம். பெரிய சுவாமிஜி ஒரு கதை சொல்லுவாங்க. ரயில்ல 2 பேர் போனாங்க, சண்டை போட்டுக்கிட்டாங்க. நீ அப்படி சண்டை வந்து கொடுத்து, இந்த சாமான் இங்கே வச்சா அங்கே வச்சா 2 பேருக்குள்ள சண்டை வந்து கொடுத்து ரொம்ப நேரம் சண்டை போட்டாங்க. அசந்து போயிட்டாங்க. பாவம். பக்கத்தில் ஒரு ஒருத்தன் படுத்து தூங்க ஆரம்பிச்சான். இவன் மேல அவன் விழுக, அவன் பேர்ல இவன் விழுக. கடைசியில் அத்வைத்தம் தெரியல. முழிச்ச பிறகுதான் நீ வேற நான் வேறன்னு சண்டையெல்லாம் வருது. தூங்குற போது என்ன சண்டை வர போறது? தூங்கும் பொழுது சண்டை போடுறாருன்னா தூங்கலேன்னு அர்த்தம். தூங்கும்போது இப்படி சண்டை போட முடியும் இல்ல. இப்ப இந்த தூக்கம் ஒண்ணுதான் அத்வைத ஞானத்துக்கே ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. பிரம்ம ஞானத்துக்கே பரிபூர்ண பிரயோஜனம். அதுக்காக தூங்கக்கூடாது, தூங்காமல் தூங்கணும். தூங்காமல் தூங்குறதுன்னா என்னன்னா, தூங்காமல்னா வழக்கமா தூங்குற மாதிரி தூங்காமல், தூங்காமல்னா விவகாரம் செய்து கொண்டுன்னு அர்த்தம். உலக வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் சுறுசுறுப்போடும் தர்மமாகவும் செய்ய வேண்டும். உலகில் நாம் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் சுறுசுறுப்போடும் தர்மமாகவும் செய்யத்தான் வேண்டும். அதுதான் தூங்காமல் அர்த்தம். தூங்காமல் அப்புறம் தூங்கினா, ஆனால் அதுல இன்ப துன்பங்கள் வரும் பொழுது அதை பொருட்படுத்தாமல் இருப்பதுதான் தூங்குறது. அறிவுபூர்வமாக இன்ப துன்பங்களை பொருட்படுத்தாமல் இருப்பது. வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் எல்லாம் ஒண்ணுதான். மாத்தி போட்டேன் சம்ஸ்கிருதத்தில். அதனால இன்ப துன்பங்கள் சுகதுக்கங்கள் அனுபவங்கள் இருமை அனுபவங்கள் இவைகளை எல்லாம் மதிக்காமல் இருப்பது தான் தூங்குறதுன்னு அர்த்தம்.
தூங்காமல்லாம் என்ன அர்த்தம்? உலகத்தில் நல்லா வேலை செய்யணும்னு அர்த்தம். ஓடிடக்கூடாது. உலகத்தில் இருந்து நன்றாக பணியாற்ற வேண்டும். தூங்கினா என்ன அர்த்தம்? அதே சமயம் உலகத்தினுடைய அனுபவங்களால் பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு புத்தி வேணும். அந்த ஞானம் தான் அத்வைத ஞானம், பிரம்ம ஞானம், ஆத்ம ஞானம் என்று பெயர். இல்லை, அந்த நிலை எல்லாருக்கும் ஒப்பாம்ங்கிறார். இது எல்லாருக்கும் சௌரியம்ப்பா, இது என்ன ஐயருக்கு தான் வரும், ஐயங்காருக்கு வராது அப்படின்னா இருக்கு. ஐயராவது, ஐயங்காராவது, செட்டியாராவது, முதலியாராவது, அமெரிக்கனாவது, ரஷ்யனாவது, ஜப்பானியனாவது, தேவனாவது, அசுரனாவது எல்லாருக்கும் ஒப்பாம். அனைவருக்கும் இது ஒப்பாம், எல்லாருக்கும் ஒப்பாம். ஜீவராசிகளுக்கெல்லாம் தூங்குற போது நாய்க்கு கூட பாவம் பிரம்மன்னா இருக்கு. நாய், கழுதை, குதிரை, பன்றி எல்லாம் எல்லாருக்கும் ஒப்பாம். எல்லாம் தூங்குற போது அந்த இதுல இருக்கு. முழிச்சுட்டு இருக்கிற போது அப்படித்தான் இருக்கு. ஆனா அது மாயையினுடைய விசேஷம். முழிச்ச உடனே அது பண்ணியா நினைச்சுக்கிறது, நாயா நினைச்சுக்கிறது, புலியா நினைச்சுக்கிறது, மனுஷனா நினைச்சுக்கிறான், சன்னியாசியா நினைச்சுக்கிறான், கிரகஸ்தனா நினைச்சுக்கிறான், தேவரா நினைச்சுக்கிறான், அசுரனா நினைச்சுக்கிறான். எல்லாம் நடக்குது. எல்லாருக்கும் ஒப்பாம். இதுல இருந்து என்ன சொல்ல விரும்புறார் ரமண மகர்ஷி இந்த பாடல்ல? என்ன இது பொய்யா மெய்யா, இது அறிவுடையதா அறிவற்றதா, இது சுகமா துக்கமா, இதெல்லாம் பேசுறதெல்லாம் விட்டுட்டு, எல்லாம் பேசுனதெல்லாம் நியாயம்தான். கொஞ்ச நாளைக்கு விசாரம் பண்ணோம், சரி ஓகே. விசாரமே பண்ணிட்டு இருக்காது, கொஞ்சம் உட்கார், ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் பண்ணு. எதை விசாரம் பண்ணி புரிஞ்சுட்டியோ அதை தியானம் பண்ணு. கிருஷ்ணன் சொல்றார், சுச்சௌ தேசே பிரதிஷ்டாப்பிய ஸ்திரம் ஆசனம் ஆத்மனஹா ந அத்யுச்ரிதம் ந அதிநீச்சம் சைலாதின குஷோத்தரம். ஒரு இடத்துல உட்கார்ந்து ஆசனம் எல்லாம் கல்பிச்சு அதில் அமர்ந்து கொண்டு, அதனால எல்லா இந்திரியங்களையெல்லாம் ஒடுக்கி தியானம் பண்ணு. ஆத்ம சம்ஸ்தம் மனக்கிருத்வா ந கெஞ்சிதபி சிந்தையேத், வேற எதையும் நினைக்காதே ஸ்பஷ்டமா சொல்றாரு. அதனால ரமண மகர்ஷி அதை தான் சொல்றார். போரும், படிச்சதெல்லாம் நியாயம்தான், படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சுட்டீங்க இல்லையா, இப்ப என்ன பண்றீங்கன்னா தானற்று நானற்று இருங்கள் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்றாரு. அதனால அந்நிலை எல்லாருக்கும் ஒப்பாம், அதிலேயே நிலைத்திருப்பீர்களாக. அடுத்த பாட்டுக்கு போலாம். ஒருவன் தானாயின் உலகு பரமற்றாம், ஒருவன் தானன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவனெவன் கண்ணலார் காட்சியுண்டோ கண்ணது தான் அந்தமிலாக்கண். உருவன் தானாயின் உலகு பரமற்றாம், உருவன் தானன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவனெவன் கண்ணலார் காட்சியுண்டோ கண்ணது தானந்தமிலாக்கண். திரும்ப திரும்ப அகங்காரத்தை அழித்து உலகத்தை பொருட்படுத்தாமல் இருக்கக்கூடிய ஞான நிஷ்டையை, சகஜ சமாதியை, சகஜ ஸ்திதியை ரமண மகர்ஷி உபதேசம் பண்ணுகிறார். இதுக்கு பேரு சகஜ சமாதி, சகஜ ஸ்திதி, சகஜ யோகம். இது நிறைய பேர் இதே பேர்ல நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்க புரிஞ்சுங்க, இங்க என்ன சொல்றோமோ அது புரிஞ்சுங்க. இதுதான் சகஜ ஸ்திதி. சகஜம்னா என்ன அர்த்தம்? கூடவே பிறந்ததுன்னு அர்த்தம். சகன்னா கூட, ஜம்னா பிறந்ததுன்னு அர்த்தம். கூட பிறந்த குணத்துக்கு பேரு சகஜ குணம். சகஜம், சகஜாத்தம் சகஜம். நம்ம கூடவே பிறந்ததுன்னு சொன்னா நம்முடைய குணங்களை தான் அப்படி சொல்றோம். இங்க சகஜம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா எப்படி இருக்கோமோ அப்படி இருக்கணும், சகஜமா இருக்கும். சகஜம்ங்கிறதுக்கு என்னெல்லாமோ மீனிங் எல்லாம் யூஸ் பண்றோம். ரொம்ப சகஜமா பழகிறார். ரொம்ப சகஜமா பழகிறாருன்னா என்ன அர்த்தம்னா, அதுக்கு சகஜமா பழகிறாருங்கிறதுக்கு அர்த்தம் எல்லாம் சரியா சொல்ல முடியாது. சரளமா பழகிறாருங்கிறது சகஜமான ஆயிடுத்து. சரளமானா எளிமையாக, அன்பாக, இனிமையாக பழகுகிறார். அதுக்காக சரளமா பழகிறதுங்கிறது சகஜமானு மாறிவிடுத்து.
ஒரு பழகிறதே சகஜமாகிடுதுன்னா அது பழகிறது சகஜமாகவும் இருக்கலாம், சகஜம் இல்லாமலும் இருக்கலாம். சகஜம்ங்கிறதுக்கு இங்கே ஆத்ம ஞானிகளுக்கு இது சகஜமாயிடுறது, ஸ்வபாவமாயிடுறதுன்னு அர்த்தம். ஆத்ம ஞானிகள் எதை நினைக்கிறார்களோ, ஆத்ம ஞானின்னு இல்லை, யாருமே எதை மனிதன் நினைக்கிறானோ அதுவே அவனுக்கு இயல்பாகி விடுகிறது. எதை அடிக்கடி நினைக்கிறானோ இருக்கு இல்லையா, யதா யதா உபாஸ்தே ததைவ பவதி. மனிதன் எதை அதிகமாக நினைக்கிறானோ அதன் மயமாக ஆகிறான். வேதாந்தி என்ன பண்றான்னா, எப்பொழுதும் இதையே நினைக்கிறதுனால அதன் மயமாக ஆயிடுறான். அதனால அவன் விவகாரம் எல்லாமே சகஜமா இருக்கு. ஞானமே அவன் கூடவே இருக்கிறதாக அமைந்து விடுகிறது. இப்ப அதே தான் திரும்ப திரும்ப சொல்றார் அவர். உருவம் தான் ஆயின் உலகு பரம் அற்றாம், உருவம் தான் அன்றேல் உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன் எவன். யாவன்கிறத போட்டு ஒரு கொஸ்டின் மார்க், எவன்கிறத போட்டு இன்னொரு கொஸ்டின் மார்க், ஆக்ஷேபம். தன்னை உருவமாக மனிதன் நினைப்பானே ஆனால் உலகு பரம் என்கின்ற உருவம் அவனுக்கு உடையதேயாம். அற்றாம்னா இந்த இடத்துல அத்தன்மையர் ஆவார்னு அர்த்தம் சொல்லிருக்காங்க. என்னது தமிழ் அற்றாம்னா இல்லைன்னு அர்த்தமா உண்டுன்னு அர்த்தமான்னு நமக்கு சந்தேகம் வந்துடும். இல்லை, உருவம் தான் ஆயின் உலகு பரம் அற்றாம். இவர்களுக்கு உலகமும் கடவுளும் உண்மையாகும். தங்களை வடிவமாக கருதுபவர்களுக்கு இறைவனும் வடிவத்திற்குரியவரே ஆவார், உலகமும் வடிவமாகவே ஆகும். அவங்களுக்கும் உலகமெல்லாம் வடிவமாகத்தான் தோன்றும். கடவுளும் அவர்களை பொறுத்த வரைக்கும் வடிவமாகத்தான் நினைக்கும். ஒன்று நாராயணன், இல்லாட்டி சிவபெருமான், இல்லாட்டி கிருஷ்ணர், இல்லாட்டி ராமர், ஏதோ ஒரு ரூபந்தான் அவங்களால் நினைக்க முடியும். தங்களை வடிவமாக கருதுகின்ற காரணத்தால் தாங்கள் வழிபடுகின்ற கடவுளையும் அவர்கள் வடிவங்களாகவே கருதுவார்கள். பரம்னு சொல்றதுக்கு இந்த இடத்துல கடவுள்னு அர்த்தம். உலகுனா உலகம். நம்ம சாஸ்திரத்தில் 5 பேதம் சொல்றோம். முக்கியமா 5 வேற்றுமைகள். ஒன்று ஜீவர்களுக்கும் இருக்கிற வேற்றுமை. இதுக்கு பேரு ஜீவ பேதம்னு பேர். ஜீவ பேதம். ஒரு ஜீவனுக்கும் இன்னொரு ஜீவனுக்கும் இருக்கிற பேதம் ஜீவ பேதம்னு பேர். ஒரு ஜட பொருளுக்கும் இன்னொரு ஜட பொருளுக்கும் இருக்கிற பேதம் ஜட பேதம். இந்த புஸ்தகம் வேற, இந்த புஸ்தகம் வேற. இது ஜட பேதம். எவ்வளவு இருக்கு? நிறைய இருக்கு. 1 2 புதுசா வந்துட்டே இருக்கு. ஒரு புரோட்டான் வேற வேற, இன்னொரு புரோட்டான் வேற, இன்னொரு எலக்ட்ரான் வேற, இன்னொரு எலக்ட்ரான் வேற, இன்னொரு இதெல்லாம் வேற. மாலிக்யூல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சா போயிட்டு இருக்கு. எல்லாத்திலையும் பேதமோ பேதம். அதனால ஜட பேதம், ஜீவ பேதம், ஜட பேதம். 3வது பேதம் ஜீவ ஜட பேதம். நமக்கும் ஜடத்துக்கு உள்ள பேதம். நம்ம வேற, ஜட பொருள் வேற. ஜீவ ஜட பேதம். 3வது கடவுளுக்கும் ஜீவனுக்கும் உள்ள பேதம் ஈஸ்வர ஜீவ பேதம். அப்புறம் கடவுளுக்கும் ஜட பொருளுக்கும் உள்ள பேதம் ஈஸ்வர ஜட பேதம். இந்த 5 பேதமும் சத்தியம்ங்கிறார் மத்வாச்சாரியார். பரம சத்தியம்ங்கிறார். என்னைக்கும் சத்தியம், மாற முடியாத சத்தியம். மாறிண்டே இருந்தாலும் அது இருந்துட்டே இருக்கும், தனித்தன்மையோடு இருக்குமா. எவ்வளவு மாறினாலும் அதன் தனித்தன்மைகள் மாறாதுன்னு அவர் சொல்றார். ஆனா இந்த 5 பேதமும் கிடையவே கிடையாதுன்னு சொல்றது, 5 பேதமும் மாயத்தோற்றம்ங்கிறது சங்கராச்சாரியார் உபதேசம் பண்ற சித்தாந்தம். உபனிஷத்துக்கு தான் மீனிங் சொல்றார் அவரும். உபனிஷத்தினுடைய அர்த்தத்தின்படி பிரம்மைவ சத்தியம் நேக நானாஸ்தி கிஞ்சன, வேறு இதற்கு மேலாக ஒரு பொருளும் இல்லவே இல்லைன்னு உபனிஷத்து சொல்லுது. இப்போ இந்த 5 பேதமெல்லாம் எதுனால, எதுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னா, நம்மளை வேற்றுமையா நம்மளை உருவமா நினைச்சோம்னா இத்தனை பேதமும் நமக்கு சத்தியம். இந்த ஜீவ பேதம், ஜட பேதம், ஜீவ ஜட பேதம், ஈஸ்வர ஜீவ பேதம், ஈஸ்வர ஜட பேதம் எல்லாமே நமக்கு பரம சத்தியம் ஆயிடும். எல்லாமே உண்மைதான். என்னால நீங்க சொல்றதை ஜீரணிக்கவே முடியல தானே சொல்றோம். நீங்க சொல்றதை என்னால அசிமிலேட்டே பண்ண முடியல, ஜீரணிக்கவே முடியல. ஏன்னா நான் சாலிடா நான் தான் 85 கிலோ 5.5 அடி உயரம், ஐ ஆம் சோ அண்ட் சோ அப்படிதான் நினைச்சுட்டு இருக்கேன்.
அப்படி இருக்கிற போது நீங்கள் எல்லாம் உருவம் இல்லைன்னு சொன்னால் எப்படி சுவாமி? உருவமற்ற பொருளை நினைக்கவே முடியலையே. அதான் நினைக்க முடியலங்கிற போது ஒன்று நினைக்க முடியாத ஒன்று இருக்கப்பா. நினைக்க முடியல, ஆனால் அதுதான் எல்லாத்தையும் நினைக்கிறது. நினைக்க முடியல, அதுதான் மனதின் துணை கொண்டு எல்லாவற்றையும் நினைக்கிறது. அதை நீ நினைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டா போறோம். தெரிஞ்சிடும், அதை பற்றி தெரிஞ்சு. நினைக்க முடியாத நினைக்கணும்னா அதுவே என்ன பாருங்க, கான்ட்ரடிக்ஷன் பாருங்க. நினைக்க முடியாததை நினைக்கணும்னா, நினைக்க முடியாததை நினைக்க முடியாதுன்னு தான் நினைக்க முடியுமே தவிர, புரியுதோ? நினைக்க முடியாததை நினைக்க முடியாதுன்னு தான் நினைக்க முடியுமே தவிர, நினைக்க முடியாத நினைக்க முடியும்னு நினைக்கப்படாது. நினைக்க முடியாததை நினைக்க முடியாது என்று நினைப்பதுதான் ஞானம். தெரிஞ்சு நினைக்கணும், தெரியாம சொல்லிவிட்டார் நினைச்சிருவோம்னா. நினைக்கிறதுக்கு விஷயம் இருந்தால் தான் நினைக்க முடியும். நினைக்க முடியாததை நினைக்க முடியாது என்று நினைச்சுக்கணும். அதுதான் படிப்பு, அதான் சாஸ்திரம். மற்றபடி அதை நினைக்கப்படும் பொருளாக ஒரு பொழுதும் நினைக்கவே முடியாது. அதனாலதான் நினையாமல் நினைந்துன்னு விட்டாங்க. சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து. ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா. இல்ல, உருவன் தான் ஆயின் உலகு பரம் அற்றாம். உருவன் தான் அன்றேல், தன்னை உருவமாக கருதவில்லை என்றால் சாஸ்திரங்களை படித்து பெரியவங்களுடைய உபதேசத்தினால புரிஞ்சு அவங்க சொல்ற முறைகள் எல்லாம் ஸ்தூல சூட்சும காரண சரீர விசாரங்கள் எல்லாம் பண்ணி ஆத்மாவை புரிஞ்சு கொண்ட பிறகு உவற்றின் உருவத்தை கண்ணுறுதல் யாவன் எவன். உவற்றின்னு சொன்னா முதல்ல சொன்னப்பட்ட அர்த்தம் பாருங்க. இந்த உவற்றின்கிற வார்த்தைக்கு அர்த்தமே கண்டுபிடிக்க முடியாது. உவற்றின்னா ஜீவேஸ்வர ஜகத்துன்னு அர்த்தம். உவற்றின்னா மேலே சொல்லப்பட்ட. தன்னை உருவமாக ஒருவன் கருதுவானானால் உவற்றின் மேலே சொல்லப்பட்ட உலகமும் பரமும் உருவத்தை, அதனுடைய உருவத்தை கண்ணுறுதல் யாவன், அதை காண்பவன் யார், எவன். யார் பார்க்க போறா, எப்படி பார்க்க போறான், எப்படித்தான் பார்க்க முடியும்? இவன் தான் உருவம் இல்லைன்னு புரிஞ்சுட்டானே, அதுக்கு எப்படி உருவம் இவனுக்கு தெரியும்? தன்னை உருவமாக கருதினால் உலகத்தையும் கடவுளையும் மனிதன் உருவமாக கருதுவான். தன்னை உருவமற்றவன் என்ற தத்துவத்தை உணர்ந்து கொண்டானே ஆனால் அதையும் உருவமற்றதாகவே அவன் உணர்வான் என்பது கருத்து. விளக்கமாக மதியம் பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.